OnePlus 12 ஸ்மார்ட் ஃபோன் கூடயே வந்து OnePlus 12R அப்படிங்கிற இன்னும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோனை சைனாவில் ரீசெண்டாக OnePlus S3 அப்படிங்கிற பேரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ஃபோன் தான் இந்தியாவுக்கும் வரப்போகுது. ஸோ OnePlus-ஓட இந்த 12R ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் தரவு தாங்க. மேலும் நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஃபோனோட பில்டை பொறுத்து நமக்கு வந்து கிளாஸ் பாடி வருது. அதே ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது 1லிருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. இது போ 4500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு வந்து 100% DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட், 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங் சப்போர்ட் இருக்கு, 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், அது போக கார்னிங் கூட கிளாஸ் விட்னஸ் 2 ப்ரொடெக்ஷனும் இருக்கு. மேலும் எட்ஜஸ் வந்து லைட்டாக கவ் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பரான டிஸ்பிளே இருக்கு. அடுத்தபடியா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல நமக்கு ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 2 சிப்செட் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனாக வருது. நமக்கு வந்து OnePlus 12ல ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 வந்து பயன்படுத்துறாங்க. இதுல வந்து ஸ்னாப்டிராகன் 8 Gen 2. ஸோ பேசிக்கா இந்த ப்ராசஸரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்க பார்க்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. ஹெவியான கேம்ஸ் விளையாடலாம், மேப்ஸ் விளையாடலாம், எவ்வளோ மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் வந்து ப்ராசஸர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ கேம்ஸ், மல்டி டாஸ்கிங், அது போக ஹெவியான ஆப்ஸ் முதற்கொண்டு எல்லா விஷயமும் இதில் வந்து பயன்படுத்த முடியும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எப்படி பார்க்கும்போது 12GB RAM, 2GB ஸ்டோரேஜ், 16GB RAM with 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM with 1TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன்ல வந்து சைனா லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்தியாவில் என்ன கான்ஃபிகரேஷன் லான்ச் பண்ணாங்க தெரியல. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் வந்து என்ன ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் கீழே லான்ச் ஆகுதுன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. மற்றபடி RAM மற்றும் LPDDR5 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 4.0 வருது. ஸோ இதுமே வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ரீடிங் ரைட்டிங் ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கேமிங் விளையாடுறவங்களுக்காக இதில் ஒரு பெரிய 9140 mm2க்கான வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஹீட்டிங் வந்து அந்த அளவுக்கு ஆகாது அப்படிங்கிற வச்சு படிக்காங்க. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. மற்றபடி இந்த ஃபோன் வந்து Android 14 OS கலர் OS-ஓட 14 இன்டர்ஃபேஸில் சைனா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது Oxygen OS 14 அப்படிங்கிற பேரில் வந்து வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து 50 mm சோனியோட IMX920 அப்படிங்கிற சென்சார். இது ஒரு 1/1.56 இன்ச்சுக்கான சென்சாராக வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் தராங்க. ரெண்டாவதாக ஒரு 8 mm அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX355 சென்சார் f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. மூணாவதாக 2 mm மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. மற்றபடி ஃப்ரண்ட் சைடில் 16 mm ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது ஒரு சாம்சங்கோட சென்சார் f2.4 ஆப்பர்ச்சர்ல வருது. ஸோ இதான் இந்த ஃபோனோட கேமராஸ். மேலும் இந்த ஃபீச்சர்ஸ்ல இந்த ஃபோனில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு இன்ஃப்ராரெட் சென்சார் இருக்கு. அதனால வந்து ரிமோட்டா கூட இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ண முடியும். இது போக இந்த ஃபோனுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. டால்பி அட்மாஸோட சப்போர்ட் தராங்க. 3.5 ஜாக் சப்போர்ட் இது கிடையாது. அதுபோல USB Type-C ஆடியோ இருக்கு. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட நெட்வொர்க்ஸ் பத்தி பேசலாம். இந்த ஃபோனுக்கு 5G-க்கான SNSS சப்போர்ட், Dual 4G VoLTE, Wi-Fi 7, Bluetooth 5.3, NFC மாதிரி பல விதமான விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது NFC இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்கு. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட்க்கான சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. இந்த சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது 27 நிமிஷத்துல 0 to 100% சார்ஜ் வந்து எட்ட முடியும் சொல்றாங்க. அவ்வளவு வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். மேலும் வந்து பவர் மேனேஜ்மெண்ட் சிப்பும் உள்ள கொடுக்குறா சொல்றாங்க. ஆனால் பேட்டரியோட ஹெல்த் வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போ அலர்ட் ஸ்லைடரும் இருக்கு. ஆனால் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அலர்ட் ஸ்லைடர் வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புதுசாக வந்து பல விதமான ஆண்டனாஸ் வந்து கொடுத்துருக்கா சொல்றாங்க. நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அதனால வந்து லெஃப்ட் சைடில் வந்து இந்த அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல நமக்கு வந்து 3 ஸ்டேஜ் அலர்ட் ஸ்லைடர் இதுலையுமே இருக்கு. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கோல்டு, கூல் ப்ளூ, அயன் கிரே அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சைனால 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை வந்து 31,000 பிரைசிங்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகும் ஒரு 38,000 39,000 அப்படிங்கிற பிரைசிங் லான்ச் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த பிரைசிங் கொடுத்தாங்கன்னா இது ஓரளவு ஓகே தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,000 செக்மெண்ட்டுக்கு உள்ளே வரும்போது ஓரளவு நல்ல ஃபோன் சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பிரைசிங்க்கு வந்து OnePlus இந்த ஃபோனை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த OnePlus-ஓட 12R பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.